قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على نبينا محمد وعلى آل محمد أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது இந்த அகீதா பாடத்தொடரில் ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்கள் பற்றிய எமது இந்த முதலாவது பாடத்தொடரில் முதலாம் தவணை முதலாம் வகுப்புக்கான இந்த தொடரில் இன்று இறுதியான அமர்வு. இந்த இறுதியான அமர்வில் கதா கதிர் பற்றிய அந்த நம்பிக்கையில் உள்ள சில வழிகெட்ட பிரிவுகள் பற்றி சில விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். கதிர் விடயத்தில் 2 பிரிவினர் வழி தவறி விட்டார்கள். ஒன்று ஜபரியா, அடுத்தது கதரியா. ஜபரியாக்கள், கதரியாக்கள். ஜபரியாக்கள் என்று சொன்னால் மனிதன் அவனது செயல்களில் நிர்பந்திக்கப்பட்டுள்ளான், அதிலே அவனுக்கு சக்தியோ சுய விருப்பமோ இல்லை. இப்படி என்று கதிரை வச்சு இப்படி ஒரு விளக்கம் எடுத்தீங்க. என்ன, அவன் கெட்ட பாவம் செய்கிறானா, அவன் குடிக்கிறானா, அது அவனுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அவனுக்கு அவனோட தலையில் போடப்பட்டிருக்காது, அதைத்தான் அவன் செய்கிறான் அப்படின்னு நம்புகிறாங்க. எது நடந்தாலும் அது என்னது, அவனுக்கு ஒரு மனிதனுடைய செயல்தான். அல்லாஹ் என்னது, அவனுக்கு சுய விருப்பம் அப்படி இப்படியெல்லாம் இல்லை. மனிதனுக்கு அல்லாஹ் அப்படித்தான் வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் கதரியாக்கள், இவர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, மனிதர்கள் ஒரு செயலை செய்வதிலும் அதனை நாடுவதிலும் பூர்ண சுதந்திரம் பெற்றுள்ளனர், அதிலே அல்லாஹ்வின் நாட்டமோ சக்திக்கோ இடமில்லை. இவங்க அதுக்கு மாற்றமாக நேர் மாற்றமாக இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க என்றால், மனிதர்கள் அவங்களுடைய ஒரு செயலை செய்வதில், அதனை ஒரு செயலை நினைக்கிறதுல நாடுறதுல பூர்ண சுதந்திரம் அவங்களுக்கு தான். அல்லாட நாட்டத்துக்கு அங்கே வேலை இல்லை. இல்லைனா அப்போ அல்லாட நாட்டமோ அல்லாவுடைய சக்திக்கோ அங்கே இடமில்லை. மனிதன் தான் என்ன செய்கிறான். ஒரு செயல் நடந்த பிறகு தான் அல்லாஹ்க்கே தெரியும் இப்படின்னு சொல்கிறாங்க. விளைச்சவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஃபுல்லாகவே மறுக்கக்கூடியவங்க தான் கதரியாக்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் நடந்த பிறகு தான் அல்லாஹ்க்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னுக்கு அல்லாஹ்க்கு தெரியாது இப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். இந்த கதிரை வச்சு நம்பிக்கையை வச்சு இப்படி 2 கூட்டமாக வழி தவறி பேத்திக்கிறாங்க. இந்த கதரியான்றவங்க எப்போ உருவாகிக்கிறாங்கண்டா, இது குலஃபா ராஷிதுன்கிற 4 ஹலிஃபாக்களுடைய காலத்துக்கும் பின்னால் ஒரு ஈராக்கில் வச்சு ஒரு கிறிஸ்தவத்திலேருந்து இஸ்லாத்துக்கு திரும்பி கிறிஸ்தவத்துக்கு போன ஒருவனுடைய சிந்தனையை மஅபதல் ஜுஹனின்னு சொல்லக்கூடியவர் மூலமாகத்தான் இந்த சிந்தனை என்ன செய்யுது, இது வழிகட்ட பிரிவு உருவாகுது. கதிரை பற்றி கூடுதலாக பேசி கூடுதலாக அதில் என்னது விதண்டாவாதங்கள் செஞ்சு பிரிஞ்ச கூட்டம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கதிரை பற்றி என்னது ஒரு சபை ரசூல்லா இருக்கிற ஒரு சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வராங்க. ஒரு 2 கூட்டமாக கதிர் பற்றி தர்க்கம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவத்து கோவத்தோடு சொன்னாங்க, இது உங்களை இதை நீங்கள் நிப்பாட்டுங்க, இதுக்காக இந்த நம்பிக்கை இது இப்படி நீங்கள் தர்க்கம் செய்வதனூடாக நீங்கள் வழி தவறி வைத்திருவீங்க என்ற கருத்தில் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்போ கதிர்ன்றது நாங்கள் அதை குர்ஆன் ஹதீஸ் எப்படி சொல்லுதோ அப்படி நம்பிட்டு போக வேண்டியதுதான். கதிரை நாங்கள் நம்பணும். அதே மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிற சுய அறிவை பயன்படுத்தி நன்மையான விஷயங்களை செய்கிறதுல நாங்கள் போட்டி போடணும். ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோடனே கதிர்ட மேலே போட வேண்டியது. நடக்க முந்தி கதிர்ட மேலே போட்டுட்டு நாங்கள் தப்ப முடியாது. ஆனால் இந்த ஜபரியாக்கள் என்ன செய்கிறாங்கண்டா, முழுக்க கதிர்ட மேலே போட்டுட்டு அவங்க தப்ப பார்க்குறாங்க. வலையினா கதரியாக்கள் என்ன செய்கிறாங்கண்டா,
எல்லாம் மனுஷனுடைய கையில் தான், அல்லாஹ்க்கு தெரியாது, மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் இதில் போகிறாங்க. இப்படி 2 வழிகட்ட பிரிவுகளாக பிரிந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நாட்டத்தை உறுதிப்படுத்தியுள்ளான், மேலும் செயலையும் இணைத்துள்ளான். இறைவன் சொல்றான், மின்கும் மையுரீது துன்யா மின்கும் மையுரீதுல் ஆஹிரா, உங்களில் இன்மையை விரும்புவோரும் உண்டு, உங்களில் மறுமையை விரும்புவோரும் உண்டு. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய நாட்டத்தோடு செய்யும் செயல்களையும் நாட்டமில்லாமல் நடைபெறும் நிகழ்வுகளையும் பிரித்தருகிறான். உதாரணம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மனுஷன் விரும்பி செய்கிறது என்று இருக்குது, இயல்பாக நடக்கிறது என்று இருக்குது. உண்ணல் பருகல் வியாபாரம் செய்தல் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவனோட சுய அறிவோடு தான் நடக்குது. சரியா? அது இல்லாமல் எதிர்பாராமல் நடக்கிறது என்ன, காய்ச்சல் நடுக்கம், உயர்ந்த இடத்திலிருந்து திடீர்னு விழுகிறது, இது அவனோடது விருப்பமின்றி நடைபெறக்கூடியது. அப்போ இது 2மே மனுஷனுக்கு அவனுக்கு தெரியும் இல்லைனா. அப்போ இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கூட, அல்லாஹ்வுடைய ஏற்பாடும் கூட மனிதனுக்கு அவனுடைய அறிவுக்கு தெரிஞ்சவைகள். முதல் உதாரணத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அவனுடைய சுய விருப்பத்தில் நிறைவேற்றுகிறான். சம்பாதிக்கிறது, எழுதுறது, வாசிக்கிறது, படிக்கிறது இதெல்லாம் அவனுடைய விருப்பத்தோடு செய்கிறதே. 2வது உதாரணத்தில் அவனுடைய விருப்பமோ நாட்டமோ இல்லாமலேயே அவை நிகழ்கின்றன. அப்போ அது என்ன அர்த்தம்? காய்ச்சல் வாரது எல்லாம் அப்போ என்னது, மனிதனுடைய எல்லாமே மனிதனுடைய கையில் தான் இருக்குன்னு சொன்னால் அப்போ இது அவனோட கையில் இல்லையே, அவன் விருப்பம் இல்லையே அவனுக்கு காய்ச்சல் வாரத்துக்கு. அப்போ 2 பகுதியும் இருக்கிறது என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். மனிதனுக்கு நடக்கிறதுல அவனும் விரும்பி செய்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டத்திலையும் சில விஷயங்கள் நடக்கிறது. அப்போ 2மே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு தான் இந்த உதாரணம். சரி, கதரியா என்ற 2வது பிரிவினருக்கு அறிவு மார்க்கம் சார்ந்த மறுப்பு. சரி, குர்ஆனும் ஹதீஸும் அறிவு சார்ந்த பதில் சொல்றாங்க. இறை வழிகாட்டல் அல்லாஹ்வே அனைத்தையும் படைத்தான், அவனுடைய நாட்டப்படியே அனைத்தும் நடக்கிறது, மனிதனுடைய செயல்கள் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது என்பதை அவனது திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்றான். வலவ் ஷா அல்லாஹு மக்ததல் அல்லதீன மின் பஅதிஹிம் மின் பஅதி மா ஜாஅத்துஹுல் பையினாத்து வலாக்கின் இக்தலஃபு ஃபமின்ஹும் மன் ஆமன வமின்ஹும் மன் கஃபர் வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு வலாக்கின் அல்லாஹ் யஃஅலு மா யுரீத். இன்னும் அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களுக்கு பின்னர் உள்ளவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் சண்டையிட்டு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். ஆயினும் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டனர். ஆகவே அவர்களில் விசுவாசம் கொண்டவரும் உள்ளனர், அவர்களில் நிராகரித்து விட்டவரும் உள்ளனர். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்கள் சண்டையிட்டு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள். எனினும் அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான், அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். அப்ப இந்த வசனம் மிக தெளிவாக எப்படி என்ன விளங்குது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கதா கதிர் படிதான், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்பதற்கான ஒரு ஆதாரமாக இந்த வசனம் இருக்கு. அப்போ மனுஷனுக்கு இல்லை, மனிதனுக்கு இந்த கதரியாக்கள் சொல்ற மாதிரி அல்லாஹ்க்கு ஒன்றுமே தெரியாது, மனுஷன் செயலுக்கு பிறகு தான் தெரியும், ஒரு விஷயம் நடந்த பிறகு தான் அல்லாஹ்க்கு தெரியும்ன்ற மாதிரியான சிந்தனை பிழை இல்லைனா. அல்லாஹ் தஆலா அவருடைய நாட்டப்படித்தான் அது நடக்குது, அல்லாஹ் நாடினா அவங்களுக்கு நேர்வழியை கொடுப்பான் என்பதை இந்த வசனம் சொல்லுது. வலவ் ஷிஅனா லஅதைனா குல்ல நஃப்ஸின் ஹுதாஹா வலாக்கின் ஹக்கல் கவுலு மின்னி லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸ் அஜ்மஈன். மேலும் நாம் நாடி இருந்தால் இவர்களில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்குரிய நேர்வழியை நாம் கொடுத்திருப்போம். எனினும் ஜின்களாலும் மனிதர்களில் உள்ளவர் சிலராலும் நிச்சயமாக நான் நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடம் இருந்து வாக்கு முன்னரே ஏற்படுத்தி விட்டது. அப்போ அல்லாஹ் சொல்றான், நாங்கள் நாடிந்தா எல்லாருக்கும் நேர்வழி கொடுத்திப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய நியதி எப்படி இருக்கின்றால் எனது நரகத்தை மனிதர்களில் சிலர் ஜின்களில் சிலரை கொண்டு தான் நிரப்பணும்ன்றது அல்லாட நாட்டம், அல்லாட விதி. அதனால் நான் அப்படி நிரப்புவேன். ஆனால் நான் நாடினா, அல்லாஹ் சொல்கிறேன், நாடினா எல்லாருக்கும் நேர்வழி நான் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுலேருந்து என்ன விளங்குதுண்டா, அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் நாடினா மாற்றத்தை மாற்றேலும் அல்லாஹ் கேளும் என்றதை அல்லாஹ் சொல்ல. கதரியாக்களுடைய அந்த கொள்கை, அந்த சிந்தனை இந்த வசனத்தில் அவர்களுக்கு மறுப்பாக அமையுது. சரி, அறிவு சார்ந்த மறுப்பு எப்படின்னு பார்த்தா, இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இறைவனே பொறுப்பானவன், மனிதனும் இப்பிரபஞ்சத்துக்கு அடங்குகிறான், உள்ளே அடங்குகிறான். எனவே அவனுக்கும் பொறுப்பாளன் அல்லாஹ்வே. எனவே பொறுப்பாளனின் அனுமதியோ நாட்டமோ இன்றி
அவனது கட்டுப்பாட்டில் உள்ளவனுக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அல்லாட ஒத்தட கட்டுப்பாட்டு கீழே இருந்தால் அவங்களோட அனுமதியோடு தான் நடக்கும். அப்போ இந்த உலகமே அல்லாட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் உள்ளிக்கிற மனுஷனும் இனி அல்லாட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒட்டோ வரத்தானே வேணும் என்ற செய்தியை சொல்கிறான். சரி, இதில் நாங்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்று கேட்டால், கதா கதிர் விஷயத்தில் நாங்கள் கருத்து முரண்பாடுபடுறதோ அதில் நாங்கள் எல்லை மீறி விவாதிக்கிறதோ ஈமானுக்கு பொருத்தமானதல்ல. கதா கதிர் விஷயத்தில் அல்லாஹுடைய நாட்டத்தை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்திட மேல மாத்திரம் நாங்கள் பழியை போட்டுட்டு நாங்கள் எது செஞ்சாலும் எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாட நாட்டம் தான் சொல்றது அது வழிகெட்ட சிந்தனை. நாங்கள் எப்பயுமே என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குது, நாங்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி முடியுமோ தெரியாது. ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா இது கதா கதிர். நடந்து முடிஞ்சதை வச்சு நாங்கள் என்ன செய்ய தீர்ப்பு சொல்லிக்கொண்டு ஈக்க தேவையில்லை. நடந்து முடிச்சு அல்லாட நாட்டம் முடிஞ்சு நடக்க போகிறத நாங்கள் சரியான முறையில் நாங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அதுதான் சரியான கலாக்கதருடைய அந்த நம்பிக்கையை புரிந்து கொண்ட மூமின்களுக்குரிய சரியான பாதை அதுதான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வழிகட்ட கதரியாக்கள் ஜபரியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவங்க யாரை ஃபாலோ பண்ணினாங்கண்டா ஜஹம் பின் சஃப்வான் என்று சொல்லக்கூடியவரை தான் இவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஜபரியாக்கள் இந்த சிந்தனை ஜபரியா சிந்தனை என்னது? ஜபரியாக்களுடைய சிந்தனை என்னது? வற்புறுத்தி மனிதன் அவன் விரும்பி இல்லை, அவனுக்கு திணிக்கப்பட்டிருக்குது செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. எனவே குர்ஆன் எடுத்து நாங்கள் பார்த்தா குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் அனைத்தும் நடக்குதுன்ற மாதிரியான குர்ஆன் வசனங்களும், அடுத்தது மனிதரால்தான் அனைத்துமே நடக்குதுன்னு சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களும் எங்களுக்கு பார்க்கலாம். அப்படின்றால் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படித்தான் நடக்குது, மனிதனுடைய சக்தியில் மனிதனுடைய அறிவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படித்தான் நடக்குதுன்ற மாதிரியான வசனங்களும் குர்ஆன்ல எங்களுக்கு பார்க்கலாம். அதே போல இல்லை, எல்லாமே மனிதனுடைய நாட்டம், மனிதன் அவன் சம்பாதித்தவைகள் தான், அவனுடைய கையால் அவன் தேடிக்கொண்டது தான். தஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதீன் நாஸ். அல்லாஹ் சொல்றான், கடல்லையும் தரையிலையும் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள் குழப்பங்களுக்கு காரணம் மனிதனுடைய கையாலே தேடிக்கொண்டது தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இது இப்படி வசனங்கள் ரெண்டையும் நாங்கள் ஒன்றோடு மோத விடாமல் ரெண்டையும் நாங்கள் என்ன செய்யணும், நம்ம ரெண்டு அந்த கோணத்தில் உள்ள அந்த வசனங்களையும் நாங்கள் நம்பணும். இல்லைன்னா ஒரு எந்த விடயத்தையும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படித்தான் நடக்குது, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் தந்திருக்கிறான், அதில் நாங்கள் சரியான வழியில் நாங்கள் முயற்சி செய்யணும். அது நடந்து முடிஞ்சிருச்சா அல்லாட நாட்டம், அல்லாட நாட்டப்படி அல்லாட நாட்டம் இதுதான் என்று நாங்கள் அந்த நாட்டத்தை மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக அந்த கதிரை நம்பிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாங்கள் நிராகரித்து அதிலே நாங்கள் அதிருப்தி அடைந்தால் அது ஒரு உண்மையான அந்த கதா கதிரை நம்பியதாக ஆகாது. எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கதா கதிர் விஷயத்தில் நாங்கள் தெளிவில்லாமல் போனால் மனக்குழப்பம், மனசில் நிம்மதி இல்லை, கவலை, கஷ்டம் அப்படியே இடிஞ்சு போய்த்துருவான் மனுஷன். கஷ்டங்கள், வறுமைகள், சோதனைகள், இழப்புகள் எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எங்களுக்கு தாரது ஒரு சோதனைக்காக. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமா இந்த உலக வாழ்க்கை சோதனையை தவிர வேறில்லை. வநபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி, என்னது நல்லதை கொண்டும் அதே மாதிரி தீமையை கொண்டும் அல்லாஹ் தஆலா உங்களை சோதிக்கிறான். இந்த சோதனையின் ஊடாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த சிந்தனைகளோடு இந்த ஈமான் கொள்ள வேண்டிய இந்த 6 அம்சங்களையும் சரியாக நாங்கள் நம்பினால், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, ரசூல்மார்களை ஈமான் கொள்வது, மறுமை நாளை ஈமான் கொள்வது, நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹுடைய கதா கதிர் நாட்டப்படியே நடக்கிறது என்பதை ஈமான் கொள்வது, இந்த 6 அம்சங்களும் ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள். இது தொடர்பாக நாங்கள் மாஷா அல்லாஹ்
எமது இந்த மதரசா அல்லிமுல் இஸ்லாம் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விடயங்களை, நாங்கள் படித்தவைகளை, நாங்கள் கேட்டவைகளை, அதனை நாங்கள் நம்பி அதை எமது குடும்பத்தார்களுக்கு, எமது நண்பர்களுக்கு இந்த விடயங்கள் எத்தி வைப்பதன் ஊடாகவும், மேலதிகமாக இது தொடர்பான புத்தகங்களை, இது தொடர்பான வேற விளக்க உரைகளை கேட்டு இன்னமும் படிப்பினை பெறுவதற்கும் பயன் பெறுவதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون